கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 132வது அதிகாரம் 18வது வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை அவருடைய சத்துருக்களாக எண்ணுகிறார். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் 23:22, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அப்படி ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை சத்துருக்களாக பார்த்து அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி பார்த்ததுனால தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஸோ நாம் கண்ணுக்கு பார்க்கிற சத்துருக்கள் மட்டும் நமக்கு சத்துருக்கள் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்று. நம்ம கண்ணுக்கு தெரியாத அநேக சத்துருக்கள் தினம் நம்ம பிறந்தது முதற்கொண்டு இன்று வரைக்கும் நம்மை நெருக்குகிறதாகவும் நம்மை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா சத்துருக்களினின்றும் நம்மை விடுதலையாக்கும் பொருட்டு அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா சத்துருக்களுக்கும் நான் வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கிரீடம் என்பது அவர் நம்மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் தான் நம்ம மேல கிரீடமாக இருக்கிறது. அந்த கிரீடம் பூக்கும், அதாவது அது ஒளி வீசும், அதாவது அது செழிப்படையும். நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தோட மேன்மையை நாமளானாலும் சரி, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களானாலும் எப்போது பார்க்க முடியும் என்றால் நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்து வைக்கும் போது தான். பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வைத்து நம்ம மேல அன்பு வைத்து நம்முடைய கிரியைகளினால அல்ல, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து நம்ம மேல் அந்த அபிஷேகம் என்கிற அந்த கிரீடத்தை தரிப்பித்திருக்கிறார். இதிலே எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நம்ம வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அந்த ராஜஸ்திரியா மாறும்படிக்கு அநேக ஸ்திரீகள் அங்கே கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார்கள் அந்த சூசான் அரண்மனையிலே. ஆனால் இந்த எஸ்தருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல ராஜா அன்பு வைத்து எல்லா கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்ததுனால அந்த ராஜ கிரீடத்தை அவளுடைய சிரசில் அவளுடைய தலையின் மேல அவன் தரிப்பித்து அவளை பட்டத்து ஸ்திரீ ஆக்குறான். அதே போல நம்மை விட எவ்வளோ பேர் தகுதியா இருந்த போதிலும் எதற்குமே உதவாத எந்த தகுதியும் இல்லாத நம்மேல அன்பு வைத்து ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மேல் அந்த கிரீடத்தை தரிப்பித்திருக்கிறார். இந்த எஸ்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ மேன்மை கிடைத்ததுக்கு பிறகு அவளுக்கு ஒரு சத்துரு எழும்புகிறான். அவளுக்கும் அவளுடைய ஜனத்துக்கும் எதிராக ஆமான் என்கிற சத்துரு, அந்த யூத ஜனத்துக்கு மொத்தத்துக்கும் விரோதமாக ஆமான் என்கிறவன் எழும்புகிறான். அதாவது அந்த யூத ஜனம் முழுவதையும் கொன்று அழித்து நிர்மூலமாக்கும்படிக்கு அவன் எழும்புகிறான். இந்த எஸ்தர் கூட யூத குலத்தை சார்ந்தவள் தான். அப்படி அவன் எழும்பும் போது அவன் ராஜாவின் நாமத்தினாலே அவன் எல்லா யூத ஜனங்களையும் அழிக்கும்படிக்கு ராஜாவுடைய நாமத்தினாலே கட்டளையை பெற்றுக்கொண்டு ராஜாவினுடைய மோதிரத்தினாலே முத்திரையை போட்டு அப்படி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அந்த ராஜா ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா நாடுகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் போய் சேருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ராஜாவின் நாமத்தினால் எழுதப்பட்டு ராஜாவினுடைய மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட இந்த கட்டளையை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது. அதை பண்ண வேண்டுமென்றால் ராஜா தான் அந்த காரியத்தை செல்லாமல் போக பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எஸ்தர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவள் எப்படியாவது ராஜாவுடைய சமூகத்தில் போய் இந்த கட்டளையை செல்லாமல் போக பண்ண வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது எஸ்தரும் அந்த யூத குலத்தை சார்ந்தவளாக இருக்கிறாள்.
ஸோ இப்போ ராஜாவுடைய சமூகத்தில் அவளுக்கு சகாயம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த எஸ்தர் பாருங்கள், நேரடியாக ராஜா சமூகத்தில் போகிறதுக்கு பயப்படுகிறாள். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது. எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. அவள் பயப்படுகிறாள். ஏனென்றால் ராஜா அழைக்காமல் யாராவது அவருடைய சமூகத்தில் பிரவேசித்தால் அவர்கள் சாக வேண்டும் என்கிற ஒரு சட்டம் உண்டு என்று நினைத்து கொண்டு இவள் பயந்து ராஜாவுடைய சமூகத்தில் போகாமல் என்ன செய்கிறாள் என்றால், அவள் 3 நாள் உபவாசிக்கிறாள். அவள் உபவாசம் இருந்து ராஜாவுடைய சமூகத்திலே பிரவேசிக்கிறாள். இந்த எஸ்தர் எல்லாரையும் போல அல்ல. அவள் ராஜ ஸ்திரீ. அவள் மேல் ராஜா அன்பு வைத்து அவள் மேல் அந்த கிரீடத்தை தரிப்பித்திருக்கிறாள். அந்த தைரியம் அவளுக்கு இல்லாமல் போகிறது. அவளுக்கு தைரியம் வேண்டுவதற்காக அவள் வேறு ஏதோ ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள். இதே போல தான் அநேக நேரம் ஆண்டவர் நமக்கு செய்கிறதை நாம் பெரிதாக பார்க்காமல் நாம் செய்கிறது நிமித்தமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அநேக வேளையில் நினைக்கிறோம். வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை நமக்கு உண்டாகும்படிக்கு தைரியமா அந்த கிருபாசன தண்டையில் சேர கடவும். இந்த தைரியம் நமக்கு எப்படி உண்டாகிறது பாருங்கள். அதோட முந்தின வசத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியனுடைய முக்கியமான வேலை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, ஜனங்களுக்காக பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே போய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி பிரார்த்தனை செய்வதுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலை. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மேலும் முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். அதாவது வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் வானத்தின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போனது சும்மா போகல, அவர் ஜெயம் கொண்டு போயிருக்கிறார். அவர் நமக்காக அவர் ஜெயித்து பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் வசனம் சொல்லுகிறது, நமக்காக நன்மையை பேசுகிற இரத்தம், அவர் சிந்தின இரத்தம், அவருடைய சிலுவையின் பாடுகள் எல்லாமே நமக்காக, நம்முடைய நன்மைக்காக. இன்றைக்கும் நாம நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நாம ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் கிடைக்கும். அந்த கிருபையை பெறும்படிக்கு தைரியமா கிருபாசன தண்டில் நெருங்குவோம். பழைய ஏற்பாட்டுல அந்த ரத்தம் தான் தெய்வ சமூகத்துல நெருங்குறதுக்கு அவர்களுக்கு ஒரு தைரியமா இருந்தது. அதே போல நாம அவருடைய சமூகத்துல அவருடைய கிருபாசன தண்டையில நெருங்குறதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஸோ அந்த அறிக்கையை நாம உறுதியாய் பற்றிக்கொள்ளப்படுவோம். அவர் மேலுள்ள அந்த விசுவாச அறிக்கையை, அவர் நமக்காக ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்கிற அந்த ஒரு விசுவாச அறிக்கை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, எஸ்தருக்கு அந்த ராஜா சமூகத்துல போறதுக்கு அவளுக்கு ஒரு தைரியம் உண்டாக அவ ஒரு காரியத்தை சார்ந்திருக்கிறாள். ஆனால் அதற்கு முன்னதாகவே ராஜா அன்பு வைத்து பிரியம் வைத்து அவள் மேல் பட்சம் வைத்து அவள் மேல் கிரீடத்தை தரிப்பித்திருக்கிறாள். ஆனா இந்த காரியத்துல அவளுக்கு எஸ்தருக்கு எப்படி சகாயம் கிடைக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அவ ராஜ சமூகத்துல பிரவேசிக்கிறாள். எஸ்தர் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனத்திலே, அவள் ராஜ சமூகத்தில் போன உடனே ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை அவளுக்கு நேராக நீட்டுகிறார். ஏனென்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட செங்கோலின் நுனியை தொட்டாள். அப்பொழுதுதான் எஸ்தர் அந்த ராஜாவுடைய அன்பையும் அவன் தன்மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு
பட்சமும் அந்த ஒரு தயையும் பிரியத்தையும் அவள் அப்பொழுதுதான் உணர்ந்திருப்பாள். அப்பொழுது ராஜா கேட்கிறாள் அவளை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறாள், ராஜாவுக்கு சித்தமானால் நான் உமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவள் முதல்ல அவளுடைய விண்ணப்பத்தை அங்கே வைக்கவில்லை. அவள் ராஜாவுடைய அன்பை புரிந்து கொண்ட, அந்த தயையை புரிந்து கொண்ட அந்த நேரத்தில் அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் ராஜாவுக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். அதாவது விருந்து எதுக்காக செய்கிறார்கள் என்றால், அதே முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எஸ்தரை ராஜஸ்திரியாக அவளுடைய சிரசிலே அந்த கிரீடத்தை தரிப்பித்து அவளை ராஜஸ்திரியாய் மாற்றின உடனே ராஜா எஸ்தர் நிமித்தம் ஒரு விருந்து செய்கிறார். 2வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்கதாக வெகுமானங்களை கொடுத்தான். அதாவது எஸ்தர் நிமித்தம் பெரிய விருந்து செய்த, அதாவது அந்த சந்தோஷம், எஸ்தரை தனக்கு சொந்தமாக்கின அந்த சந்தோஷத்து நிமித்தம் ராஜா தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி ராஜா விருந்து செய்கிறார். அதே போல இந்த இடத்துல எஸ்தர் ராஜாவுக்கு விருந்து செய்கிறார். எப்படி என்றால், ஆமானோட பிரசன்ஸோட. இந்த ஆமான் தான் எஸ்தருக்கு சத்ருவானவன். இந்த ஆமான் தான் எஸ்தருடைய மொத்த அவங்களுடைய குலத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறவன். அப்படிப்பட்ட அந்த சத்ருவனுடைய பிரசன்ஸில் இவ ராஜாவுக்கு விருந்து பண்ணுகிறார். அதாவது ராஜா தன்னை சொந்தமாக்குனதை நினைத்து அந்த சந்தோஷத்தில் ராஜாவுக்கு விருந்து பண்ணுகிறாள். முதல் தடவை ராஜா கேட்கும் போதும், உன்னுடைய மன்றாட்டு என்னன்னு கேட்கும் போதும் அவள் விருந்துக்கு தான் அழைக்கிறாள். 2வது முறையும் பாருங்க, 2வது முறையும் ராஜா கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய மன்றாட்டு என்னன்னு. அப்பொழுதும் அவள் சொல்லுகிறாள், ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பவுமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய அந்த சூழ்நிலையில எப்படி சத்ருடைய நெருக்கத்து நிமித்தமும் பாடுகள் நிமித்தமும் சோதனைகள் நிமித்தமும் அதன் மத்தியிலும் நாம கர்த்தரை சொந்தமாக கொண்டதை, அவர் நம்மை சொந்தமாக்குறதை நம்ம பெரிதாக பார்த்தோம் என்றால், அதை நினைத்து நாம் அவருக்கு விருந்து என்றால் அவரை துதி செய்வது, அவரை ஸ்தோத்தரிப்போம் என்றால் ஆண்டவருடைய தயையும் பட்சமும் இன்னும் நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ருசிக்க முடியும். அவர் நம்முடைய சத்ருவுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2 முறை விருந்து செய்ததுக்கு பிறகுதான் எஸ்தர் தன்னுடைய விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் ராஜாவுக்கு முன்பாக வைக்கிறாள். தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய ஜனங்களுடைய ஜீவனும் சத்ருவுக்கு முன் இரையாக இருப்பதை ராஜாவினிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நிமிஷமே இந்த ஆமானை ராஜா தான் ஒரு உயர்ந்த பதவியில் பொசிஷனில் அந்த அரண்மனையில் வைத்திருந்தான். ஆனால் இந்த ராஜஸ்திரி சொன்ன அந்த நிமிஷத்திலே அந்த ஆமானை ஆமானுடைய கதையை அந்த ராஜா முடிக்கிறான். அது முடித்தது மட்டும் அல்லாமல் அந்த ஆமானுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் மரத்திலே தூக்கி போடுகிறார்கள், அவர்களையும் கொன்று போடுகிறார்கள். மேலும் இவர்களுக்கு எதிராக, அதாவது இந்த அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறான். அந்த நாடுகளிலிருந்து எல்லாரும் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்றிருந்த எல்லா சத்துருக்களையும் இவர்கள் அழித்து போடுகிறார்கள். எந்த நாளிலே ஆமான் அவர்களை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே நாளில் அவர்களுடைய எதிராளிகளை எல்லாரையும் இவர்கள் சங்கரிக்கிறார்கள். அந்த மாதிரி ஏற்ற சமயத்திலே அவர்களுக்கு சகாயம் உண்டானது. ஏற்ற சமயத்திலே எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு சகாயம் உண்டானது. இவ்வளோ செய்த பிறகு பாருங்கள், மறுபடியும் ராஜா கேட்கிறார், இன்னும் உன்னுடைய வேண்டுதல் என்ன, இன்னும் உன் மன்றாட்டு என்ன. அதாவது இவ்வளோ சத்துருக்களையும் அழித்து நிர்மூலமாக்கிய பிறகும் அந்த எஸ்தரை நோக்கி ராஜா கேட்கிறான், இன்னும் உன்னுடைய மன்றாட்டு என்ன, இன்னும் உன்னுடைய வேண்டுதல் என்ன. அந்த அளவுக்கு அந்த தயை பொங்கி வழிகிறதை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல எஸ்தர் கேட்குற எல்லா காரியத்தையும் ராஜா செய்கிறான். இதுதான் அந்த கிரீடம் பூக்கிறது. பிரியமானவர்கள், கிரீடம் க்ளோ ஆகுறது. ஆண்டவர் கொடுத்த கிரீடம் இருக்கிறது நம்மிடம். ஆனால் அது எல்லா சூழ்நிலையிலையும் அதனுடைய மேன்மையை நம்ம பார்க்குறோமா? நம்மிடம் இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மையை, அது அவருடைய தயவை நம்ம ருசிக்கிறோமா? எஸ்தர் தலையில கிரீடம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவள் எப்பொழுது ராஜாவுடைய தயையை அவள் ருசி பார்த்து
அவளுக்கு விருந்து பரிமாறினாலோ அதன் பிறகுதான் அந்த கிரீடம் வந்து பூக்கிறது, அது ஒளி வீசுகிறது. அதாவது சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தும் போதுதான் அவளை தலை நிமிர்ந்து வைக்க செய்கிறது. நம்மேல் அவர் வைத்திருக்கிற தயை பெரியது. ஸோ நம்முடைய கிரியைகள் அல்ல நமக்கு நன்மையை கொண்டு வருவது, நம்முடைய கிரியைகள் அல்ல நமக்கு மேன்மையை கொண்டு வருவது. நம்ம நற்கிரியை தொடங்கியது அவர் நம்மேல் கிருபை வைத்ததுனால, நம்மேல் தயை வைத்ததுனால தான் நாம செய்கிற நற்கிரியைகள் அது எதுவாக இருக்கலாம். நம்மளுடைய ஜபம், உபவாசம், கர்த்தருக்காக நம்ம படுகிற எல்லா பிரயாசமும் அவர் நம்மேல் வைத்த கிருபையின் தயையினால மாத்திரம்தான். ஆனால் நாம் பெற்றுக்கொள்கிற எந்த நன்மையும் எந்த காரியமுமே நம்மளுடைய சுய பலத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால், நம்முடைய கிரியையினால் அல்ல நாம் பல நன்மைகளை பெற்றுக்கொள்வது. இந்த நிச்சயம் நமக்கு வேணும். ஸோ எந்த ஏற்ற சமயத்தில், நம்மளுடைய எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஏற்ற சமயத்தில் அந்த சமயத்துக்கு ஏற்ற கிருபையை நாம் பெறும்படி தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் நெருங்குவோம். அந்த தைரியத்திற்கு நாம் எந்த கிரியையும் செய்ய வேண்டும் என்று அல்ல. நம்ம அந்த அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டவர்களா அவருடைய சமூகத்தில் நாம் நெருங்கும் போது ஏற்ற சமயத்தில் அந்த சகாயம் நம்மை தேடி வரும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. கடந்த மாதம் முழுதும் கண்மணி போல் எங்களை பார்த்தீங்களே, பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே தகப்பனே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா உங்கள் பாதத்திலேருந்து உண்மை நோக்கி பார்க்குறோம் ராஜா. எங்கள் மேலே உங்கள் தயவு ரொம்ப அதிகம் ஆண்டவரே. நீங்கள் அதிக தயையும் அன்பு எங்கள் மேலே வைத்திருக்கீங்க அப்பா. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக தகப்பனே. அப்பா எங்களுக்காக அப்பா நீங்கள் பட்ட அந்த சிலுவை பாடுகள், அப்பா எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தம், எங்களுக்காக நன்மையை பேசுகிற அந்த இரத்தம் தகப்பனே, அதை நாங்கள் அதோடைய வேல்யூ, அதோடைய மதிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. அப்பா ஏற்ற சமயத்தில் உங்கள் சமூகத்தில் தான் எங்களுக்கு சகாயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தைரியமாக அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கும்படிக்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா எங்களுடைய கிரீடத்தை அப்பா ஒளிர செய்கிற எங்கள் தகப்பனே, அப்பா எங்களை உங்கள் சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனை. கரம் பிடித்து எங்களை நடத்தி செல்லுங்க ராஜா. சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக கிரியைகளை செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.